ஹலோ மக்களே 272வது எபிசோட்ல போறலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல வந்து கான்கரோ டீமே அங்க இருந்து தப்பிச்சு வேகமா போயிட்டு இருக்காங்க. யார்ட்டனா ஹான்சோ டீம் இருந்து அவங்க தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. உடனே கான்கரோ சொல்றான் ஹெட் குவார்டர்ஸ் வந்து முதல்ல அறிவிங்கடா எவனாச்சும் ரீஎன்ஃபோர்ஸ்மென்ட்க்கு ஆள வரவங்கன்னு சொல்லிட்டு உடனே அவனும் சரின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்றான். உடனே சிக்காகோ சொல்றாரு 5th கம்பெனிட்ட வந்து இதை அறிவிங்க, அவங்கள வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ஹெல்ப் பண்ண போங்கன்னு சொல்லிட்டு உடனே சரின்னு சொல்றாங்க. பார்த்தா 5th கம்பெனி வந்து மிஃபுனே கம்பெனி அவங்க வந்து ஹெல்ப் பண்ண அனல் வேகத்துல போயிட்டு இருக்காங்க. கான்கரோக்கு மிஃபுனே ஓடிக்கிட்டே அப்படி பழச யோசிச்சு பாக்காரு. பார்த்தா அந்த மொட்டை வந்து மிஃபுனேட்டே பேசுறான், நம்ம எல்லாருமே சாமுராய், நம்ம இதுக்கு வந்து ஷினோபி கூட வந்து கைக்கு ஊர்க்கணும், நம்ம அவங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ உள்ள சிச்சுவேஷன் பத்தி உங்களுக்கு நல்லா புரியல, பெரிய வாரே போய்கிட்டு இருக்கு, இப்போ ஷினோபி தோத்தாங்கன்னா இந்த உலகமே தோத்துருன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஷினோபி வர வந்து ஷினோபியை முடிச்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. உடனே மிஃபுனே சொல்றாரு நம்ம ஹெல்ப் இல்லாம அந்த வாரெல்லாம் அவங்களால முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. உடனே மிஃபுனே இப்ப மாசம் ஓடிந்துட்டு இருக்காரு. சாமுரா எப்படி சண்டை போடுவாங்க நம்ம காட்டுவோம்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அதுக்கப்புறம் கிமிமாரா கட்டுறாங்க. கிமிமாரா யோசிச்சுக்கிட்டே போறான், ஒராச்சிமாரோட சக்கரா தான் உடம்பு ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, அப்புறம் ஒராச்சிமார் கொடுத்த மிஷன் தானா இது, இதை நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் வேகமா போய்கிட்டு இருக்கான். உடனே கிரானிச்சியே டென்ஷன்ல வர அக்காட்ஸ்க்கு என்ன ரிவைவ் பண்ணானோ ஒராச்சி மாதிரி ரிவைவ் பண்ணானோ எவனே நான் விட மாட்டேன்டா, எல்லாவனுக்கு தான் முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. என்னைய போய் ஒரு பொம்மை மாதிரி விளையாட வச்சானு சொல்லி டென்ஷன் ஆயிட்டாவா. ஹான்சோ டென்ஷன் ஆயிட்டா, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு வா, நான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், அவங்களை கண்டுபிடிச்சு கொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஹான்சோ ஒரு பக்கம். அப்பாடா அவங்க பக்கத்துல போயிட்டேன், இப்போ என்னோட அட்டாக் போட்டா கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு சம்மன் இன்ஜிட்ஸு போட்டு அவன் சேலமண்டரை இறக்கிட்டான். இபுசு உன் ஆட்டத்தை காட்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா சடனா பாய்சன் பாக வந்து கக்க ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்தா ஸ்ட்ரெயிட்டா போய் கான்கரோ டீம் மேலே அட்டாக் விழுந்துருச்சு. பார்த்தா அவனை ஃபுல்லா பாய்சன் மூலியமா அடிச்சு அப்படி மயங்கின மாதிரி கிடக்கானுங்க அவனுங்க. என்னடா இவனுங்க நம்மள பாய்சன் வச்சு லாக் பண்ணிட்டானுங்க, என் கைகால வேலை பார்க்க மாட்டுக்கு ஒரு மாதிரி செயலிழந்து போய் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் கான்கரோ. ரீஎன்ஃபோர்ஸ்மென்ட்க்கு ஆளங்கடான்னு கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா இபுசேவும் ஹான்சோவும் மாசா வந்து நின்னுட்டு இருக்காங்க. சோட வச்சு கான்கரோ வெட்டி வீச போறாங்க. அதுக்குள்ள பார்த்தா மாசா மிஃபுனே வந்து நின்னுட்டு இருக்காரு. உடனே அவர் சொல்றாரு என்னோட பேர் மிஃபுனே, நான் வந்து உனக்கு ஒரு சேலஞ்ச் பண்றேன்னு சொல்றாரு ஹான்சோட்ட. அதுக்கப்புறம் சாமுரா எல்லாரும் வந்து ஷினோபி ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. டேய் நீங்க இங்கெல்லாம் இருக்காதீங்க, இங்க ஃபுல்லா வந்து பாய்சனா சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க, நாங்க இதுக்கு எல்லாமே ஸ்பெஷலான மாஸ்க் போட்டுருக்கோம், எங்களுக்கு ஒண்ணுமே செய்யாதுன்னு சொல்லிட்டு பார்த்தா சாமுரா எல்லாத்துக்குமே வந்து மாஸ்க் கொடுக்கானுங்க. அப்புறம் சாமுராயில ஒரு முடிவு எடுக்கானுங்க, வாங்கடா இவனால வந்து மெடிக்கல் கார்ப் டீம் கொண்டு போவோம், அப்புறம் தான் இவங்களை சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு உடனே வந்து மிஃபுனே சொல்றாரு எனக்கு யாரும் துணையா இருக்க வேண்டாம், நீங்க எல்லாம் போங்க, இவங்களை நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். டேய் நீ மிஃபுனே சாமுராய், நீ எதுக்கிட்ட ஷினோபி பக்கம் இருந்துகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹான்சோ கேட்கான். நீ ஷினோபிக்கு ஹெல்ப் பண்ணினா நீலா என்னடா சாமுராய்னு சொல்லிட்டு ஹான்சோ கேட்காம, நான் என்னைக்குமே ஷினோபிக்கெல்லாம் அடிபட மாட்டேன்டா, ஒரு வாட்டி சாமுராயா இருக்க முடிவு எடுத்துட்டோம்னா என் காலம் முழுக்க சாமுராய் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஹான்சோ அடிச்சு வீஸ்தான் அவன். இந்த உலக அமைதிக்காண்டி தான்டா நான் இறங்கியிருக்கேன்னு சொல்றாரு அவர். இப்ப எதுக்கு ஷினோபிக்கு உதவுதோம்னா எங்க உலகத்துக்கு வந்து ஒரு அமைதி கிடைக்கணும், அதுக்காண்டி தான்டா உதவுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கபுட்டோவை காட்டுறாங்க. பேட்டில் ஃபீல்ட்ல சாமுராயும் வந்துட்டானான்னு சொல்லிட்டு பார்த்தா லேடிச்சியும் கிம்மிமாரும் வந்து கான்கரோ பக்கத்துல நின்னுட்டு இருக்காங்க. லேடிச்சியும் நீங்க எங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு டேய் நான் இவனுக்கு பப்பட்டெல்லாம் இருக்க விரும்பல, இது உனக்கே தெரியும் சொல்றாவா. ஆமான்னு சொல்றான் கான்கரோ. உடனே வந்து லேடிச்சி சொல்றா ஹான்ஸ் வந்து பாய்சன் சேலமெண்டரா வச்சிருக்கான், அதெல்லாம் பாத்தே இருங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா லேடிச்சியும் வந்து அந்த சேலமெண்டரை பத்தி எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அந்த சேலமெண்டர் வந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பாய்சனை வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும், அதனால நீங்க எப்பவுமே பாத்தே இருங்கன்னு சொல்லிட்டு உடனே ஹான்சோ முடிக்கும். அந்த லேடிச்சியும் எல்லாத்தையும் என் விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காள, இப்படியே போனா சரிபடாத சொல்லிட்டு சேலமெண்டர் நீ உள்ள போடான்னு சொல்லிட்டாங்க. சடனா ரீட்ரீட் ஆகி அங்கிருந்து ஓடிருச்சு. அவனுக்கு என்னதான் மணிப்புலேட் பண்ணாலும் உன் கூட நான் சண்டை போட முடியாத அளவுக்கு நான் நிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா லேடிச்சி. உடனே ஹான்சோ சொல்லிட்டு இருக்கான் இந்த 5 நேச்சருமே எனக்கு பிடிக்காது, அதுக்காண்டியே உன்னை வெட்டி வீசுன்னு சொல்லிட்டு ஹான்சோ ஸ்ட்ரெயிட்டா மிஃபுனே அட்டாக் பண்ண வந்துட்டான். இன்னொரு பக்கம் கிமிமாரா டென்ஷன் ஆயிட்டான். சடனா உடம்புல இருந்து போனையா வெளியே வர வச்சு ஸ்ட்ரெயிட்டா சாமுராய் கூட போய் சண்டை போட போயிட்டான். பார்த்தா அவனுக்கு சோட வச்சு இந்த போனெல்லாம் வெட்டி வீசலான்னு பாக்கானுங்க. இருந்தாலும் அந்த போனை வச்சு நொறுக்கி எரிதான் கிமிமாரு. பார்த்தா ஹான்சோ வந்து மிஃபுனையை போட்டு தொழிலையும் தொழிக்க பார்க்கான். பார்த்தா அவர் கவுண்டர் அட்டாக்க போட்டுக்கிட்டே இருக்காரு. நீ இல்லாமட்டா அமைதிக்காண்டி மோதன்னு சொல்லிட்டு ஹான்சோ சொல்லிட்டு இருக்கான். உன்னை ஒரு மாதிரி முறைக்காரு மிஃபுனே. உன்னை ஹான்சோ சொல்றான் டே நீ அப்படிலாம் பார்க்காத, நான் இந்த உலகத்துக்கு அமைதியை கொண்டு வரணும்னு நினைச்சவன் தான், அந்த 5 ஊரே ஒன்னு சேர்த்து ஒரே உலகமா ஆக்கன்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். ஆனா எனக்கே கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு தெரிஞ்சு அப்படிலாம் ஒரு அமைதி இந்த உலகத்துக்கு கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு நான் சண்டை போட்டு செத்ததான்டா மிச்சம் சொல்லிட்டு இருக்கான் ஹான்சோ. நீ அமைதிக்காண்டி சண்டை போட்டுறியா, சாமுராய்க்குல என்ன நடந்துச்சுன்னு உனக்கே தெரியாதடா, பாதி சாமுராய் வந்து ஷினோபியா மாறிட்டானுங்க, அதுவே தெரியாமலடா நீ இருந்துகிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்கான். ஒரு பக்கம் கிரானிச்சியோ அட்டாக் பண்ண பாக்காங்க. பார்த்தா அவ தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா அங்க இருந்து. உடனே ஹான்சோ சொல்றான் சாமுராயில அந்த உலகத்துக்கு அமைதி கொண்டு வர முடியாது, அது மாதிரி ஷினோபி வந்து அமைதி கண்டிலாம் சண்டை போடல, அவனுக்கு வெறும் காசு கண்டி தான்டா சண்டை போட்டுக்கிட்டு சொல்றான். கிம்மிமாரா எல்லாவனையும் தொளிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான் ஒருத்தனை. உடனே வந்து மிஃபுனே சொல்றாரு டே நான் ஒண்ணு காசு கண்டிலாம் இங்க சண்டை போட வரலடா, இந்த உலகத்துக்கு அமைதி கொண்டு வரணும், அதுக்காண்டி நான் செத்தாலும் பிரச்சனைன்னு சொல்றாரு அவர். பார்த்தா மிஃபுனே மாசா டைலாக் பேசிக்கிட்டு இருக்காரு. டே உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதான்னு சொல்லிட்டு ஹான்சோ கத்திக்கிட்டு இருக்கான். நீ எவ்வளவு சொன்னாலும் எனக்கெல்லாம் புரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹான்சோ சொல்றான் வேற வழியே இல்லடா, சாமுராய் இருக்கு அம்புட்டு வேற கொண்டுதான் எரிய போறேன்னு சொல்லிட்டு இருக்காம. பார்த்தா மிஃபுனே அதுக்குள்ள வேகம் வந்து வெட்டி வீசுறாரு. பார்த்தா அவன் சோட வச்சு பிளாக் பண்ணிட்டு இருக்கான். உடனே மிஃபுனே சொல்றாரு நான் உன்னை எந்த தரவையில உன்னை வந்து நிஞ்சுட்சு போட விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹான்சோ சொல்றான் இது வரைக்கும் என்னோட சிக்கல் அட்டாக்க எவனுமே பிளாக் பண்ணதே கிடையாது, ஆனா நீ கவுண்டர் பண்ணி அதுமே உண்மையிலே வேற லெவலா இருக்குன்னு சொல்றான் அவன். உடனே மிஃபுனே சொல்றாரு உனக்கு இன்னமா ஞாபகம் இல்ல, ஆல்ரெடி நம்ம 2 சண்டை போட்டுருக்கோம், உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காம. என்னடா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அப்பனா நீ என் கூட சண்டை போட்டுருந்தீங்கன்னா நீ என்னதுக்கு செத்தே பிரிப்பியடா, நீ ஏன்டா சாகலன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு ஹான்சோ கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி உன்னோட சிக்கல் அட்டாக் வச்சு என்னோட ஸ்வாடை நீ உடைச்சிருக்க, என்னை சாகுற அளவுக்கு நீ கொண்டு போயிருக்கன்னு சொல்றாரு மிஃபுனே. ஆனால் நான் உயிரோட வாழ்ந்தேன்னு சொல்றாரு. உன்னை பழச காட்டுறாங்க. பார்த்தா மிஃபுனே செத்த மாதிரி கிடக்காரு. அடே அந்த சாமுராய் நீ தானடா, ஆனா நீ இன்னும் சாகாமலதான் இருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. இன்னைக்கு நீ என்னை ஜெயிச்சிட்ட, இன்னைக்கு நான் உன்னை ஜெயிக்காம விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு மிஃபுனே. உன்ன விஷயத்த சொல்ல ஆரம்பிக்க, உன்னை மாதிரி நான் ஒரு ஷினோபியை பார்த்ததே இல்லைன்னு சொல்றான் அவன். நீ என்னை கொள்ளையே பார்த்துட்டு உனக்கு ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு உன்னை மிஃபுனே சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ தான் ஸ்ட்ராங் நீ தான் ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு இருக்கிய, ஒன்னே ஒருத்தன் கொன்னான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர். எனக்கு ஆப்போசிட்லயே ஒரு ஷினோபி வளர்ந்து வந்தான், ஆனா அவனே நீ நோட்டீஸ் பண்ணாம விட்ட, அதனாலதான் நீ செத்தன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். பார்த்தா ஹான்ஸ் அப்படி பழசை யோசிச்சு பார்க்க, பார்த்தா ஹான்ஸ் ஆளை எல்லாரும் அடிச்சு நொறுக்கிட்டான். பார்த்தா சேஜ் ஆஃப் 6 பர்த் அதான் பெயின் மாசம் வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். யார்டா நீ என்ன எதுக்கிட்ட அடிக்க வந்தன்னு சொல்லிட்டு ஹான்ஸா கேட்கான். டே ஹான்சோ நீ என்னை மறந்துட்டியான்னு சொல்லிட்டு பெயின் கேட்கான். டேய் நீ யாயிக்கோல அக்காட்ஸ் கீழே வந்தோம்ல, நீ தான் ஆல்ரெடி செத்துட்டிய, நீ எப்படா உயிரோட வந்தன்னு சொல்லிட்டு ஹான்சோ கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் நீ டான்ஸோட டீம் போட்டு எங்களுக்கு துரோகம் பண்ணல, அதெல்லாம் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்டா, அதுக்காண்டி தான் உன்னை கொல்ல வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு காலகட்டத்தில் உன்னை பெருமையா மதிச்சு வச்சிருந்தான்டா, ஆனா நீ மாறிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். நீ எப்படா செத்த பிறகு நீ திரும்பி வந்தா அது எப்படி உயிரோட வந்தன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன சொன்னாலும் புரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா 6 பெயினும் மாசம் வந்து நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. ஹான்சோ கதை இங்கே முடியும் போது சொல்லிட்டு ஹான்சோ அங்க வச்சுதான் கொண்டிருக்கான். இதெல்லாம் எப்படா இவனுக்கு தெரியும் சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கான் ஹான்சோ. பார்த்தா மிஃபுனே வந்து சண்டை போடுற நேரத்துல சடனா அண்டர் கிரவுண்ட்ல இருந்து சேலம் வந்து மிஃபுனே லாக் பண்ணி தூக்கிட்டு, சரி என்னோட வெனம் பாத்துல நீ குளிச்சுக்கிட்டுன்னு சொல்றான் அவன். சடனா பார்த்தா அந்த சேலம் வெட்டி வீசிக்கிட்டு வெளியே வராரு அவரு. இதெல்லாம் என்கிட்ட வேலைப்படாதுன்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல வந்துட்டு இருக்காரு அவரு. சடனா அவன் பழசை யோசிச்சு பார்க்கான். அப்பவும் இப்படிதான் ஈக்குவலா சண்டை படம் வந்திருக்காங்க. பார்த்தா இந்த வாட்டி ஹான்சோ தலையை வெட்டி வீசிட்டு அவனோட மாஸ்கே உடஞ்சிருச்சு. ஹான்சோ முழிக்க, நீ எப்படிடா என்னை கட் பண்ண, நீ எப்படிடா என்னை கட் பண்ணன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். உடனே அவன் ஸ்வாட பார்க்கான். அப்படியே பார்த்தா அந்த ஸ்வாடு உடையவே இல்ல, மாசா நின்னுட்டு இருக்கு. ஹான்சோ பார்க்கான், அவன் ஸ்வாட்ல கொஞ்சம் கூட கிராக் உள்ள. அப்ப அவன் என்னோட ஃபாஸ்டா இருக்கானு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் ஹான்சோ. ஒரு காலகட்டத்துல நீ நல்லவனா இருந்தா எல்லாம் செஞ்ச, அதனால உன்னால செய்ய முடிஞ்சு, இப்போ வந்து உன் கையில ஃபுல்லா ரத்தமும் கரையுமா தான் இருக்கு, அதனாலதான் நீ தோத்து போயிட்ட அந்த மாதிரி சொல்றான் அவன். அது மாதிரி உன்னோட பிளேடு மழுங்கிருச்சுடா, மழுங்கின பிளேட வச்சு எவனும் ஜெயிச்சதா சரித்திரமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா ஹான்சோ அப்படியே சாயிரான். உனக்கு நீ ஞாபகம் இல்ல, ஆனா நீ கடைசி என்ன வார்த்தை சொன்னு எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அப்படியே வந்து மிஃபுனே வந்து பழசை யோசிச்சு பாக்காரு. பார்த்தா 2 பேரும் ஈக்குவலா சண்டை போட்டுருக்காங்க. பார்த்தா அதுல வந்து ஹான்சோ வந்து வெட்டி வீசிட்டான். பார்த்தா ரத்தம் சிந்தி நின்னுக்கிட்டு இருக்காரு அவரு. டே என்னோட பிளேட்ல வந்து பாய்சனை தடவி இருக்கண்டா, கவலைப்படாத நீ சீக்கிரமெல்லாம் சாக மாட்டா, 2 நாள் கழிச்சுதான் சாவ, உன்னோட கைகள்லாம் ஒரு மாதிரி உதற ஆரம்பிக்கும், ஹான்சோத சேலமெட்னா நீ பயப்படுற அளவுக்கு உனக்கு இருக்க வைக்கும்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உடனே ஹான்சோ சொல்றான், எதுக்கு தெரியுமா என்ன ஹான்சோத சேலமெட்னு சொல்றாங்க, எதுக்கு என்னை பத்தி தெரியுமா பயப்படுறாங்க, அந்த கதையை பத்தி உன்ட சொல்ல போறேன்னு சொல்றான் அவன். எங்க ஊர்ல ஒரு பிளாக் சேலமெண்டர் இருந்துச்சு, இருக்கையில விஷவாஞ்சது, அது ஒரு காலகட்டத்துல செத்துருச்சு, ஆனா இருக்கையில அதிக பாய்சன் இருக்குது, அதுக்கு தான் அதை என்ன செஞ்சாங்கன்னா அதை ஏன் உடம்புல வந்து இம்ப்ளான்ட் பண்ணாங்க, அதுல உள்ள பாய்சன் எடுத்துன்னு சொல்றான் அவன். அதுதான் இந்த இடம்னு சொல்லிட்டு அவன் இடுப்ப காட்டுறான். இந்த இடத்துல பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னால முடிஞ்ச அளவுக்கு நானே ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஹான்சோ. நான் மூச்சு விட்டாலே எல்லாத்தையும் கொண்டுருவேன், எனக்கு அந்த அளவுக்கு பாய்சன் பவர் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் அதனால இந்த மாஸ்க் போட்டிருக்கேன், வேற யாரையும் கொண்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்படி போட்டிருக்கேன்னு சொல்றான் அவன். சரி எதுக்கு என் கூட சண்டை போடல இந்த மாஸ்க் கட்டலன்னு சொல்லிட்டு முஃபினா கேட்டுக்கிட்டு இருக்காரு. உடனே ஹான்சோ சொல்றான், நான் எதுக்கு இந்த மாஸ்க் போட்டிருக்கேன்னா நான் என்ன ப்ரொடெக்ட் பண்ண போட்டிருக்கேன்னு சொல்றான் அவன். ஏன்னா அந்த வெனம் சாக்கை எவனாச்சும் வெடிட்டோம்னா அந்த பாய்சன் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும், என்னோட ரெசிஸ்டன்ட் என்னால தாக்கு பிடிக்க முடியாது, என் பாடியே வந்து இது கவுண்டர் அட்டாக் பண்ணாதுன்னு சொல்றான் அவன். சடனா என்ன இது பேரலைஸ் பண்ணி என்னைய மயங்க வச்சிருன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒன்ன மாதிரி ஒரு சூப்பரான சாமுராய் கூட சண்டை போடல, நான் என்ன நானே காப்பாத்திக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி மாஸ்க் போட்டேன்னு சொல்றான். ஆனா நீ என் கூட சண்டை போடல, டல் பிளேட யூஸ் பண்ணிட்டடா, அதனாலதான் நீ தோத்துட்டேன்னு சொல்றான் அவன். உடனே வந்து மிஃபுனே சொல்றான், மனுஷங்க எல்லாருமே கத்தி மாதிரி, என்னோட கத்தி ஒண்ணும் மழுங்கல, நான் தான் மழுங்கிட்டேன்னு சொல்றான் அவன். உன்னை ஹான்சோ சொல்றான், சரி உன்ட்ட ஒன்னு சொல்ல விரும்புறேன்னு சொல்றான் அவன். சாவு என்னைக்குமே முடிவே கிடையாதுன்னு சொல்றான், என்னைக்கு உன்னோட நம்பிக்கை போகுதோ அன்னைக்கு தான் உனக்கு முடிவுன்னு சொல்றான் ஹான்சோ. உன்னை ஹான்சோ சொல்றான், உன்னை நான் இங்க வச்சு கொல்லக்கூடாது நினைக்காது, எதுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான் அவன். சாமுராய் கூட நான் சண்டை போட வந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அப்ப என்னோட பேரை கட்டனே எல்லாரும் பயந்து தான் ஓடுனாங்க, ஆனா ஒரே ஒருத்த மட்டும் தான் பயப்படாம அதே இடத்துல நின்னான்னு சொல்றான் அவன். அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணதுக்காண்டி நீ ஷீல்டு மாதிரி நின்னியே, அதுவே நீ ஆச்சரியப்பட வச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை ஹான்சோ சொல்றான், உன்னோட பேரை அந்த உலகம் உள்ள பரப்ப போறேன், உன்னை ஒரு ஹீரோ மாதிரி காட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். என்னோட சாவுக்கு இதாண்டா காம்பன்சேஷன் சொல்லிட்டு இருக்கான் அவன். சரி நான் சாக போறேன் அவ்வளவுதானே, சரி நான் செத்தாலும் பிரச்சனை இல்ல, ஆனா என்னோட சாமுராய் டீம் மட்டும் நீ விட்டுருவியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். இதை ஒன்னதான் உன்ட்ட கேட்டுக்கிட்டுன்னு சொல்றான் ஹான்சோட்ட. ஹான்சோ ஒன்னு எப்படி சோகமாகறான், சடனா எதுவுமே பேச மாட்டேங்கான். ஆன்டிடோட் அவன் கையில கொடுக்கான். ஏய் இவ்வளவு நேரம் உன்னோட நம்பிக்கையே பாக்கலடா, ஆனா இப்ப தாண்டா உன்னோட நம்பிக்கையே பார்த்தேன்னு சொல்லிட்டு, நான் இது வரைக்கும் எத்தனை பேர் கூட சண்டை போட்டிருக்கேன், ஆனா உண்மையில் நீ வேற லெவலான ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். ஆன்டிடோட் உனக்கு இப்ப கொடுக்க, ஆனா இதுல சாக கூட உனக்கு வாய்ப்பு இருக்கு, 100ல சில பெர்சன்டேஜ் மட்டும் தான் நீ உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான் அவன். எல்லாரும் நம்பிக்கையோட உன் நம்பிக்கை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்றான் அவன். என்னோட நம்பிக்கை என்ன தெரியுமா, அந்த உலகத்துக்கு அமைதி கொண்டு வரணும்டா, அதான்டா என்னோட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால ஒரு காலகட்டத்துல எப்படி நீ உன் நம்பிக்கை விட மாட்டேன் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹான்ஸ் அங்க இருந்து போய்கிட்டே இருக்கான். இப்ப காட்டுறாங்க அவனை. உன்னை மிஃபுனே சொல்றாரு, அன்னைக்கு வந்து எனக்கு ஒரு டெஸ்ட் வச்சீங்க, ஆனா அந்த டெஸ்ட்ல நான் இப்ப பாஸ் ஆயிட்டேன், நான் ஏன் மேல நான் நம்பிக்கை வச்சேன்னு சொல்றான் அவன். உன்னை ஹான்ஸ் அப்படி சோகமாயிட்டான், நீ சொன்னது புரிஞ்சுச்சுன்னு சொல்றான் அவன். இருந்தாலும் நான் இம்மோர்டல், என்னை நீ எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணுன்னு சொல்றான் ஹான்சோ. மிஃபுனே என்னோட பாடியை பத்தி உனக்கு ஆல்ரெடி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன், அதனால சீக்கிரம் என்னை சீல் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஹான்சோ. ஹான்சோ சொல்றான், உன்னோட ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டா வரும், அந்த டைம்ல நீ சீல் பண்ணிருன்னு சொல்லிட்டு ஹான்சோ பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கான். உன்னை மிஃபுனே சொல்றாரு, யார் அவர் பக்கத்துல போவாதீங்க, நம்ம இங்கே நிப்போம், கரெக்டான சமயம் வரும் அவரை சீல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். மிஃபுனே ரொம்ப தூரமா போயிட்டாரு, நம்ம இந்த தூரத்துல இருக்கோம், அப்பதான் வந்து ஒரு பாய்சன் நம்மள அட்டாக் பண்ணாதுன்னு சொல்லிட்டு சடனா வந்து ஹான்சோ வந்து
வந்து கத்தி எடுத்து கையில வச்சு நின்னுகிட்டு இருக்கான். மிஃபுனே உன்னை நம்பி நான் ஒன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றான். என்னோட நம்பிக்கையை நான் ஓன்ட்ட விட்டுட்டு போறேன்னு சொல்றான். சொல்லிட்டு வயித்தை கீறிட்டான். கடனை வயிற்றுல பாய்சன் மட்டும் சிந்த ஆரம்பிச்சிருச்சாங்க. கபுட்ட முழிக்க என்னடா என்னோட ஆர்டர் எல்லாம் தாண்டி போய்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் இவனும் டேகையே உடச்சதுக்கிட்டு இவன் டேகையே உடச்சிட்டு போயிட்டானு சொல்லிட்டு அவனை ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டு தானா. சரி இவனை இனிமேல் ஏன் கண்ட்ரோல் கொண்டு வரான்னு சொல்லிட்டு அவன் மூளை அவனோட கண்ட்ரோல் இல்லாம கொண்டு போறான். போயிட்டு அட்டாக் பண்ணலான்னு பார்க்கான். கபுட்டோ பார்த்தா ஹான்சோ அதே இடத்துல நிக்கான். அப்பவும் அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. மிஃபுனே மிரண்டா. ஹான்சோவை இருட்டுல இருந்து இவனோ ஒருத்தன் கண்ட்ரோல் பண்றான். ஆனா இந்த நிலைமையிலே அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல. உண்மையிலே ஒரு வேற லெவல்னு சொல்லிட்டு சடனா ஹான்சோ வந்து சீல் பண்ண சொல்றாரு அவரு. கடைசியா ஹான்சோ ஒரு வழியை சீல் பண்ணி முடிச்சிட்டாங்க அவங்க. உடனே கபுட்ட பக்கம் இவரையும் சீல் பண்ணிட்டாங்களா, என்னடா இது வேலையா போச்சுன்னு சொல்லிட்டு உடனே வந்து மிஃபுனே சொல்றாரு, நீ இறந்தாலும் உன்னோட நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. லார்ட் ஹான்சோ உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு ஆனா ஒரு மாஸ்க்ல இருந்து ஒரு பீஸ் மட்டும் கையில எடுக்காரு. எதுக்கு நீங்க இதை எடுக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சாமுராய் கேட்கான். லார்ட் ஹான்சோக்கு இது வரைக்கும் எங்கேயுமே கலரே கிடையாது. அவருக்கு ஒரு கலரை கண்டது கண்டிதான் இது எடுக்கன்னு சொல்றான் மிஃபுனே. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம மறந்துங்க. See you, bye.